தமிழகத்தில் 241 மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுவதற்கு தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 241 பள்ளிகள், அதாவது மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இயாக மாறுவதற்கு தடையில்லா சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இதற்காக என்ன காரணம் முக்கியமாக சொல்லப்படுகிறது பிரசாத்? நிச்சயமாக பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குது. இந்த 4000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லையும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய கல்வி இப்போது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மாறாக இவங்க எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு மாறுறதுக்கு விண்ணப்பித்திருக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, தடையில்லா சான்றிதழ் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது சம்பந்தமாக நம்மளுடைய சில கருத்துக்களை கூறுவதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்ம இடத்துல இருக்க அவர்கிட்ட கேட்கலாம். சார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத வகையில் 2014 70 பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது. 2015 அதனுடைய எண்ணிக்கை 80ஆக அதிகரித்தது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2016 241 பள்ளிகள் தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கு. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுறதுக்கு இதற்கான காரணம் என்ன சார்? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எஸ்எஸ்எல்சி பள்ளிகளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பள்ளிகளை விட தங்கள் பள்ளிகள் உயர்ந்த பாடத்திட்டம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். என்சிஎஃப் 2005 என்று சொல்லப்படுற தேசிய கல்வி திட்டம் 2005ஆம் ஆண்டே வந்துவிட்டது. 2007 2011 வரைக்கும் அந்த 2005 பேஸ் பண்ணி தான், என்சிஎஃப் 2005 பேஸ் பண்ணி தான் சிபிஎஸ்இ கரிக்குலம் இருந்தது. அந்த நேரத்தில் மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ கரிக்குலம் பெட்டர்னு அவங்க சொல்லலை. 2010-11 எப்போ காமன் சிலபஸ் வந்ததோ, காமன் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் தான் காமன் சிலபஸை விட சிபிஎஸ்இ சிலபஸ் பெட்டர்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே மெட்ரிக், எஸ்எஸ்எல்சி, ஆங்கிலோ இண்டியன் உள்ளிட்ட சிலபஸினுடைய டிஃபரன்ஸில் கண்டென்ட்டில் எந்த வேறுபாடும் கிடையாது, பெயர் மட்டும்தான் வேறுபாடு என்பது முத்துக்குமரன் குழுவினுடைய துணைக்குழுக்கள் கொடுத்த ஆய்வு, அது முத்துக்குமரன் குழுவினுடைய அறிக்கையிலே கூட இடம்பெற்றது. இவர்களை பொறுத்தவரை சந்தையில் தாங்கள் தனித்து காணப்பட்டால்தான் தங்களால் விலை பேச முடியும் என்பதன் அடிப்படையில் மிக மிக பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அவங்க இந்த மாற்றத்தை கொள்கிறாங்களே தவிர மற்றபடி பாடத்திட்டத்தின் தரத்தை வைத்து அல்ல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சமச்சீர் பாடத்திட்டத்தின் கீழே மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் வர்றதுனால மாணவர்களிடத்தில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்க முடியாதுங்கிறத காரணம் காட்டி தான் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுறதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களா? நிச்சயமாக அது ஒரு காரணம். இதுவரை எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத பள்ளிகளாக இருந்த மெட்ரிக் பள்ளிகள் பொது பாடத்திட்டம் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரை இவங்க கட்டுப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 22 ரிஜிஸ்டர்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. 4 முறை ஆய்வுக்கு ஆய்வாளர்கள் வருவாங்க பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து என்கின்ற கட்டுப்பாட்டுக்கெல்லாம் உள்ள வர்றாங்க. எனவே கட்டணத்தை கட்டுப்படுவதற்கு குழு இருக்கிறது. அந்த குழு தங்கள் கட்டணத்தை கட்டுப்படுத்தும், பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு செயல்பட வேண்டியது இருக்கு என்பதிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்குத்தான் இவர்கள் சிபிஎஸ்இ நோக்கி போகிறார்களே தவிர மற்றபடி பாடத்திட்டத்தில் உள்ளடக்கத்தில் இவரிடம் எந்த ஆய்வறிக்கையும் கிடையாது. சிபிஎஸ்இ தான் சிறந்தது என்பதற்கு. சார், இப்போ பார்க்கும்போது இப்போ டிசம்பர் மாதத்தோட சுயநிதி பள்ளிகளுக்கான தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணயக்குழு தலைவர் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு கமிட்டியோட பீரியட் முடிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் அந்த குழுவுக்கான தலைவர் நியமிக்கப்படலை. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா 2014 2015 70+80 சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுறதுக்கான ஒரு விஷயத்தையும் தமிழக அரசு முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பையும் நம்ம கருத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. நீட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டிலிருந்து எல்லா மாநிலங்களுக்குமே செயல்படுத்த போறாங்க. இதனாலையும் சிபிஎஸ்இ பள்ளிகளா மாறுறதுக்கான வாய்ப்பு மெட்ரிக் பள்ளிகள் எடுத்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக. தமிழ்நாடு அரசினுடைய கட்டணம் தீர்மானிக்கும் குழு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கட்டணத்தை தீர்மானிக்க அதிகாரம் இல்லை என்ற ஒரு தீர்ப்பை இவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இந்த மத்திய அரசாங்கத்தோட நீட் அறிமுகத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, மாநில அரசாங்கம் பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் உயர்ந்தது என்கின்ற லெவல்லையும் ஒரு பொது கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் காரணம் காட்டி தனியார் பள்ளிகள் தங்கள் பள்ளிகளை சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க. அடிப்படை கேள்வி என்னன்னா, சிபிஎஸ்இல 2 பாடத்திட்டம் வச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் சொல்லிட்டு.
இன்றைக்கு சிபிஎஸ்இ சிறந்ததுன்னு சொல்றவங்க நாளைக்கு சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்களா? இது யாரை ஏமாற்றுவதற்கு, மக்களை குழப்புவதற்கு இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். இதை பற்றி தமிழ்நாடு அரசு ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறது? இவர்கள் கேட்பதற்கெல்லாம் இவர்கள் அங்கீகாரத்தையோ அல்லது என்ஓசியோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயமற்றது. ஏனென்றால் ஒரு பள்ளிக்கு ஒரு என்ஓசி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பள்ளி தேவையா என்ற ஒரு ஆய்வு நிச்சயமாக தேவை. சார், சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்சிஆர்டியோட திட்டங்களை தான் ஃபாலோ பண்ணி அவங்க கிளாஸ் எடுக்கணும், பாடத்திட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 11வது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாடத்திட்டம் அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளை மாற்றப்படவே இல்லை. இன்ன வரைக்கும் அதுக்கான குழுலாம் அமைச்சிருக்காங்க. அது ஏன் தெரியல, இந்த கல்வியாண்டுலையும் செயல்படுத்தப்படலை. நேற்றிலிருந்து புதிய பாட புத்தகங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுவாங்க. இவங்க எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு தயார்படுத்த முடியும்? இதனால தான் மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுறதுக்கு, அந்த பாடத்திட்டத்துக்கு மாறுறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அது 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது பொது பாடத்திட்டம். அதைத்தான் சமச்சீர்னு சொல்றாங்க. என்றைக்கு மேல்நிலை பள்ளி கல்வின்னு வந்ததோ அந்த வருடத்தில் இருந்த எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே பொது பாடத்திட்டம் தான் மேல்நிலை பள்ளி கல்வியை பொறுத்து இருக்கு. ஆனால் சிலபஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக சிலபஸை புதுப்பிக்காமல் இருக்கிறாங்க. நமக்கு கிடைத்த தகவல் சிலபஸ் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. புதுப்பிக்கப்பட்ட சிலபஸின் அடிப்படையில் பாடப்புத்தகம் கூட எழுதப்பட்டது. அச்சுக்கு மட்டும்தான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அச்சுக்கு கொடுத்து இந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்யல என்பது இதற்கும் இவர்கள் மாறுவதற்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் சொல்லக்கூடிய விஷயம், பாடத்திட்டங்களுக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அது செயல்பாட்டுக்கு வரும், 11வது 12வது படிப்புக்கான புது பாடத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது கல்வித்துறையில். ஆனால் இந்த ஆண்டும் புதிய பாடத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரல. மாறாக நீட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் தமிழகத்திலையும் கட்டாயமாக்கப்படுது. இது அடுத்த ஸ்டெப்பு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் பெற்றோர்கள் தரப்பட சொல்லக்கூடிய விஷயங்கள், நீட் அப்படிங்கிற தகுதி தேர்வுக்கு மாணவர்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா அது சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் அடிப்படையில் தான் அந்த நீட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெற்றோர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. இதை காரணமாக காட்டியும் அதிக அளவில் கட்டணங்கள் வசூலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியும் மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறுவதற்கு தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு மிக்க நன்றி பிரசாத்.